சுகஸ்வஸ்தி சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் நாம் பஞ்சவடி பஞ்சமுக ஆஞ்சநேயர் சுவாமி திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். வரை நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்திருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க. கூடவே பெல் பட்டனை சேர்த்து பிரஸ் பண்ணிடுங்க. எங்கெல்லாம் ராமநாமம் ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் அருள் புரிவேன் என்பது அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயரின் வாக்காகும். ஆஞ்சநேயர் பல தோற்றங்களில் காட்சி தந்து தன் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். அத்தகைய தோற்றங்களில் தனி சிறப்பு கொண்டது பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருவடிவம். ஆஞ்சநேயருக்கு பஞ்சமுகங்கள் அமைந்ததில் ஒரு புராண கதையே இருக்கிறது. அதனை பார்ப்போம். பஞ்சவடி என்றால் 5 வித மரங்கள் சூழ்ந்த வனம் என்பது பொருளாகும். முன்னொரு யுகத்தில் அரசமரம், ஆலமரம், வில்வமரம், நெல்லிமரம், அசோகமரம் ஆகிய 5 வித மரங்கள் அடர்ந்த வனமாக இந்த பகுதி விளங்கியிருந்தது. ரிஷிகளும் முனிவர்களும் இந்த மாதிரி பகுதியில் தங்கி தவம் யாகம் முதலியன செஞ்சாங்கன்னு சொல்லப்படுது. ராம ராவண யுத்தத்தில் ராவணன் தோல்வி அடைகிற நிலையில இருக்கும்போது அவரை காப்பாற்ற மயில் ராவணன் ஒரு யாகம் செய்தார். அந்த யாகம் தடங்கள் இல்லாமல் முடிந்துவிட்டால் ராமர் லக்ஷ்மணரை தோற்கடிக்கும் வல்லமை ராவணனுக்கு வந்துவிடும். எனவே அந்த யாகத்தை தடுத்து நிறுத்த ஆஞ்சநேயர் விரும்பினார். ராமரின் உத்தரவை பெற்று மயில் ராவணனின் யாகத்தை தடுக்க புறப்பட்டார் ஆஞ்சநேயர். புறப்படும் நேரத்தில் ஆஞ்சநேயர் நரசிம்மர், வராகர், கருடர், ஹயக்ரீவர் ஆகியோரை வணங்கி ஆசி பெற்றார். அவர்களும் தங்களுடைய சக்திகளை ஆஞ்சநேயருக்கு வழங்கியதுடன் அவருடைய முகங்களாகவும் திகழ்ந்தனர். இவ்வாறே ஆஞ்சநேயர் பஞ்சமுக ஆஞ்சநேயர் உருவம் எடுத்தார். பஞ்சமுக ஆஞ்சநேயர் அருள் புரிகிற எல்லா தலமுமே தனி சிறப்பு வாய்ந்தது. பஞ்சவடி ஆஞ்சநேயர் திருக்கோயில் அதுலேயும் ரொம்ப சிறப்பானதாம். 36 அடி உயர பிரம்மாண்ட திருமேனியுடன் அருள் புரிகிறார் பஞ்சமுக ஆஞ்சநேயர். இந்த தலத்தில் மற்றும் ஒரு சிறப்பு என்னவென்றால் ராமர், சீதை, லக்ஷ்மணர், சத்ருகன், பரதன் ஆகியோர் ஒரே சன்னதியில் அருள்பாலிக்கின்றனர். ஸ்ரீ ராமபிரானின் பாதுகையும் இந்த தலத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலுக்கு சென்றால் நாம் ராமபிரானின் பாதுகையையும் நன்றாக தரிசிக்கலாம். இந்த ஆஞ்சநேயரை வழிபடுபவர்களுக்கு நரசிம்மரின் அருளால் செயல்களில் வெற்றியும் லக்ஷ்மி கடாட்சமும், ஹயகிரீவரின் அருளால் அறிவாற்றலும் ஆன்மீக பலமும், வராகரின் அருளால் மனத்துணிவும், கருடரின் அருளால் ஆபத்தனைத்தும் விலகி மன அமைதி மற்றும் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் என்பது மக்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. இங்கிருக்கும் பஞ்சமுக ஆஞ்சநேயர் வேண்டிய வரங்களை வேண்டியபடி அருள்பவராகவும் துயரங்கள் யாவற்றையும் போக்கி அருள்பவராகவும் திகழ்கிறார். மற்ற ஆஞ்சநேயர் கோவில்களைப் போலவே சனிக்கிழமை மற்றும் ஹனுமான் ஜெயந்தி அன்று வெகு விமர்சையாக பூஜைகளும் பிரார்த்தனைகளும் இந்த கோவிலிலும் நடக்கிறது. இங்கு மற்றும் ஒரு சிறப்பு என்னவென்றால் கிருஷ்ண ஜெயந்தியும் வைகுண்ட ஏகாதசியும் வெகு விமர்சையாக இங்கு கொண்டாடப்படுகிறது. பக்தர்கள் ஆஞ்சநேயருக்கு வடைமாலை, வெண்ணெய் மற்றும் வஸ்திரங்களை காணிக்கையாக சாற்றி வழிபாடு செய்கின்றனர். இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோவிலானது பாண்டிச்சேரியிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவிலும் திண்டிவனத்திலிருந்து பாண்டிச்சேரி செல்லும் சாலையில் அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்கு உள்ளூர் பேருந்துகள் அதிகமாகவே இருக்கின்றன. அதனால் பேருந்தையே நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலோட லொகேஷனையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதனையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த கோவிலானது காலை 7 மணி முதல் மதியம் 11 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் பக்தர்களுக்காக திறந்திருக்கும். வேண்டியவற்றையெல்லாம் அருளும் பஞ்சவடி பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலுக்கு நீங்கள் ஏற்கனவே போயிருக்கீங்கன்னா உங்களுடைய அனுபவத்தையும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இன்றைக்கு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற ஆன்மீக பதிவுகளை நீங்கள் உடனே பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க. கூடவே பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.